Welcome to Education Time in Tamil. CBSE Class 7th Chapter 14 ல இருக்கிற exerciseல உள்ள question answer. அதை பத்தி இந்த part 4 வீடியோல உங்களுக்கு நான் explain பண்ண போறேன். இதுல first question பார்த்தோம் அப்படின்னா draw the symbol to represent the following components of electric circuit. So electric circuitல யூஸ் பண்ணக்கூடிய components ஓட சிம்பிளா நம்ம போட போறோம். First என்ன கேட்டிருக்காங்க கனெக்டிங் ஒயர் கேட்டிருக்காங்க ஒயர்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லையா இது வந்து ஒயர் நெக்ஸ்ட் ஸ்விட்ச் இன் ஆஃப் பொசிஷன்னா என்ன ஆகும் சர்க்யூட் வந்து ஓப்பன்ல இருக்கும் சரியா அப்பதான் சுவிட்ச் வந்து ஆஃப் பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம் இது வந்து சுவிட்சோட ஆஃப் பொசிஷன் சரியா நெக்ஸ்ட் வந்து பல்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம ஒரு சர்க்கிள்குள்ளார ஒரு ஒயர் அதாவது டங்ஸ்டன் ஒயர் மாதிரி ஒரு ஒயர் வந்து சுத்தி இருக்கிற மாதிரி காட்டியிருப்போம் இது வந்து பல்பு வந்து க்ளோ ஆகாம இருக்கும்போது க்ளோ ஆகுனா நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா பல்பு வந்து க்ளோ ஆகுது எரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா செல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் வெர்டிக்கல் லைன் ஒரு ஷார்ட் வெர்டிக்கல் லைன் இதை கனெக்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கிறது செல்லு இப்போ செல்லில் லாங் வெர்டிக்கல் லைன் வந்து பாசிட்டிவ் ஷார்ட் வெர்டிக்கல் லைன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் சரியா இது வந்து ஸ்விட்ச் இன் செல்லு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் இன் ஆன் பொசிஷன் அப்படின்னா என்ன ஆகும் சர்க்யூட் க்ளோஸ் ஆயிருக்கும் சர்க்யூட் க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னா என்னது இதுதான் வந்து சுவிட்சோட லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா இது வந்து சுவிட்சோட ஆன் பொசிஷன் சர்க்யூட் க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னது பேட்டரி அப்படிங்கிறது என்ன ஒரு செல் அதாவது ஒரு சர்க்யூட்ல ஒரு செல் யூஸ் பண்ணும்போது அதோட வோல்டேஜ் பத்தலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 2-3 செல்லா சேர்த்து கனெக்ட் பண்ணி நம்ம அதிகமான வோல்டேஜ் கொடுப்போம் சரியா அதுதான் வந்து பேட்டரி அப்படிங்கிறது அதாவது பேட்டரி அப்படின்னா மோர் செல்ஸ் ஓகேவா ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செல் நம்ம எத்தனை பேட்டரி வேணாலும் நம்ம வந்து அதாவது எத்தனை செல் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செல்லு லாங் டெர்மினல் ஷார்ட் டெர்மினல் ஓகேவா இது அதே மாதிரி அடுத்த செல்லோட பாசிட்டிவ் அடுத்த செல்லோட நெகட்டிவ் அந்த நெகட்டிவ்லேருந்து அடுத்த செல்லோட பாசிட்டிவ் அடுத்த செல்லோட நெகட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னா இதுதான் பேட்டரி அப்படிங்கிறது சரியா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பாசிட்டிவ் லாஸ்ட்ல ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி காட்டினா போதும் இதுதான் பேட்டரி கிளியர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா draw the circuit diagram to represent the circuit show in figure இதுல கொடுத்திருக்க அந்த டயக்ராமை வச்சு நம்ம என்ன பண்ணணும் சர்க்யூட் டயக்ராம் வந்து வரைய போறோம் சர்க்யூட் டயக்ராம் வரையறதுக்கு இப்ப முன்னாடி சிம்பிள் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி சிம்பிளை யூஸ் பண்ணி சர்க்யூட் டயக்ராம் வரைய போறோம் ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன ஆகல அப்படின்னா சுவிட்ச் வந்து ஆஃப் பொசிஷன்ல இருக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா அந்த பின் சேஃப்டி பின் இது வந்து சுவிட்ச் ஆக்ட் ஆகுது இது வந்து ஆஃப் பொசிஷன்ல இருக்கு பாயிண்ட் நம்பர் 1 ஆஃப் பொசிஷன்ல இருக்கணும் சர்க்யூட் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பொசிஷன்ல என்ன இருக்கணும் பல்பு வந்து க்ளோவா இருக்கக்கூடாது ரெண்டாவதையும் நோட் பண்ணிக்கணும் பல்பு க்ளோவா இருக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு சர்க்யூட் டயக்ராம் வரைய போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல்பை போட்டுருவோம் பல்பு ஆஃப் பொசிஷன் இல்லையா அப்ப பல்புலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் பேட்டரி லாங் டெர்மினல் ஷார்ட் டெர்மினல் இது வந்து பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இப்போ போட்டோமா அடுத்தது என்ன பண்ணலாம் சுவிட்ச் இங்கே என்ன பொசிஷனில் இருக்கு ஆஃப் பொசிஷனில் அப்போ இது வந்து சுவிட்சோட ஆஃப் பொசிஷனில் இருக்கிறது இது வந்து பல்பு ஓகேவா இப்படி சர்க்யூட் போட்டோமா இது கரெக்டா இப்போ பாருங்க draw the circuit diagram to represent the circuit shown in the figure இப்போ நான் இதுக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க சுவிட்ச் ஆஃப் பொசிஷன்ல இருக்குதா இது சுவிட்ச் ஆஃப் பொசிஷன்ல இருக்கு இது செல்லு இது பல்பு க்ளோ ஆகாம இருக்கணும் சரியா இதுதான் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் தேர்ட் ஃபிகர் ஷோஸ் 4 செல் ஃபிக்ஸ்டு ஆன் த போர்டு அதாவது இந்த ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 செல்லு வந்து ஒரு போர்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து தனித்தனியான செல்லு அடுத்தது draw line to indicate how you will connect the terminal with wire to make the battery of the 4 cell இந்த 4 செல்லை வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு பேட்டரியை உருவாக்கணும் அந்த ஒயர் லைன் வந்து டிரா பண்ணி நம்ம என்ன பண்ணணும் பேட்டரியா இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா பேட்டரியா உருவாக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த செல்லுக்கு நம்பர் கொடுத்துருவோம் இது ஃபர்ஸ்ட் செல்
இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ 4 செல்லு. இப்போ நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லில் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். சரியா? இப்போ பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒரு ஒயரு நம்ம முன்னாடி எடுத்துக்கணும். இப்போ பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஒரு ஒயர் வருது. வர்ற ஒயரு நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து அடுத்த செல்லோட எதுக்கு போகணும்? பாசிட்டிவ்க்கு போகணும். இப்போ நெகட்டிவ் டெர்மினல் இதுவா? அப்போ இதுலேருந்து அடுத்த செல்லோட பாசிட்டிவ் செகண்ட் செல் போட்டாச்சு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இப்போ பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இதோட பாசிட்டிவ், இதோட நெகட்டிவ். நெகட்டிவ்லேருந்து ஒரு இது எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அடுத்தது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இதோட பாசிட்டிவ், இதோட நெகட்டிவ்லேருந்து ஒரு பாசிட்டிவ், இதோட நெகட்டிவ்லேருந்து அடுத்த செல்லோட பாசிட்டிவ். இது 1, இது 2, இது 3. அடுத்த செல்லோட பாசிட்டிவ், அடுத்த செல்லோட நெகட்டிவ். இப்போ வந்து 1 2 3 4. இப்போ இதோட பாசிட்டிவ், இதோட நெகட்டிவ், இதோட பாசிட்டிவ், இதோட நெகட்டிவ், இதோட பாசிட்டிவ், இதோட நெகட்டிவ். அப்புறம் என்ன பண்ணும்? இதோட 4 செல் கொடுத்துருக்காங்களா, இதோட பாசிட்டிவ், இதோட நெகட்டிவ். இப்படி எடுத்துடலாமா நம்ம? இப்போ கரெக்டாக பேட்டரி செட் இது. இப்போ நம்ம போடுறோம். என்ன போடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லோட பாசிட்டிவ்லேருந்து ஒயர் கொடுத்துட்டோம். அப்புறம் நெகட்டிவ்லேருந்து செகண்ட் செல்லோட பாசிட்டிவ்க்கு. இப்போ செகண்ட் செல்லோட நெகட்டிவ்லேருந்து தேர்ட் செல்லோட பாசிட்டிவ் கொடுக்கணும். பாசிட்டிவ் எங்கே இருக்குது? இங்கே கீழே இருக்குது பாருங்கள். பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. சரியா? அடுத்தது தேர்ட் செல்லோட நெகட்டிவ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோர்த் செல்லோட பாசிட்டிவ் இங்கே இருக்குது பாருங்கள். பாசிட்டிவ் இதோட பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. இது ஃபோர்த்தோட பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. அதோட நெகட்டிவ்லேருந்து வெளியில் நம்ம அவுட் எடுத்துடணும். இது இன்னும் இது அவுட்டு. இப்போ ஓகேவா? கனெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? இந்த படத்தை போட்டிங்கன்னா கனெக்ஷன் டக்குன்னு போட்டுடலாம். ஒயர் டக்குன்னு இழுத்துடலாம். சரியா? ஓகே, இது உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் எப்படி வரும் அப்படின்னு. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கனெக்ஷன். Figure shows 4 cells fixed on a board. Draw a line to indicate how you will connect the terminal with wire to make the battery of 4 cells. இப்போ பார்த்தீங்களா 4 cell கனெக்ட் பண்ணது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Fourth, the bulb in the circuit showing the figure does not glow. இந்த சர்க்கியூட்ல அந்த பல்பு வந்து எரியல. சரியா? சிம்பிள் அப்படிதான் காட்டுது. Can you identify the problem? ஏன் எரியல அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா? Make necessary change in the circuit to make the bulb glow. இந்த பல்பு எரியறதுக்கு என்ன சர்க்கியூட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க. சரியா? இதான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி தான் இருக்கு. ஓகே, சர்க்கியூட் க்ளோஸ். அப்போ இது கரெக்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பல்புல ஃபியூஸ் எதுவும் போயிருக்கா? இந்த பல்போட இதில் வந்து ஃபியூஸ், அதாவது ஃபியூஸ்னா எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்க பல்பில் ஏதாவது கட் ஆகி இந்த மாதிரி கட் ஆகி எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. சரியா? அப்போ ஃபியூஸ் போகலை. செகண்ட் இதுவும் ஓகே. தேர்ட் இதுக்கு வரும். தேர்ட் இது என்ன முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா பேட்டரி. பேட்டரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேட்டரி 2 செல்லு கொடுத்துருக்காங்க. இது செல்லு 1, இது செல்லு 2. அடுத்ததை எடுத்துக்கணும். அப்போ செல் 1 பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது செல்லோட 1. அடுத்தது பாருங்களேன், அடுத்தது கனெக்ட் பண்ணியிருக்கிறது எப்படின்னா அடுத்த டெர்மினோட பாசிட்டிவ் அடுத்த டெர்மினோட நெகட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எப்படி பாசிட்டிவ் சேர்ந்தா எப்படி கரண்ட் வரும்? அப்போ இது வந்து பேட்டரியா எப்படி ஒர்க் ஆகும்? அப்போ இது தப்பு. அப்போ நம்ம என்ன போடலாம்? இந்த ஃபர்ஸ்ட் செல்ல 1 2 மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் செல்ல மாற்றி போடணும். அதாவது ஃபர்ஸ்ட் செல்லை கழட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், லாங் டெர்மினல் 1 ஷார்ட் டெர்மினல் 1 இப்படி போட்டோம் அப்படின்னா இது கரெக்ட். சரியா? அப்படி இல்லைன்னா செகண்ட் டெர்மினலாம் மாற்றி போடலாம். சரியா? இது இப்படி எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்கியூட்டை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்பு க்ளோஸ் ஆகும். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லை மட்டும் நான் உங்களுக்கு மாற்றி போட்டு காமிச்சிருக்கேன். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, இதை மாற்றிட்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றி போட்டிருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் எதை வேணாலும் மாற்றி போட்டாலும் பல்பு வந்து க்ளோ ஆகும்.
நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பார்க்குறோம். நேம் எனி டூ எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இது நம்ம பார்ட் 2 வீடியோலையும் பார்ட் 3 வீடியோலையும் படிச்சது தான். ரெண்டு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஒன்று, இன்னொன்று மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஹீட்டிங் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆகும் போது அந்த ரெசிஸ்டன்ஸால அதுல வந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து நமக்கு நிறைய யூஸ் பண்றோம். அயன் பாக்ஸ், கியர்சர் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் அது ஹீட்டிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மேக்னெட்டிக் எஃபெக்ட்னா என்ன? அதே மாதிரி தான் ஒரு ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த ஒயர் வந்து மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் பெல்லு இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டூ எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இன்னொரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இது கொஸ்டின் நம்பர் 5. அடுத்தது 6. When the current is switched on through the wire, the compass needle kept nearby get deflected from in north-south position. Explain. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்றோம்? காம்பஸ் நீடில் எப்போதும் என்னவா இருக்கும்? நார்த் சவுத் டைரக்ஷன்ல நிற்கும். சரியா? ஆனா இப்ப கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆகுதுங்கிறது இந்த பல்பு க்ளோ ஆகுது இல்லையா? இதுலயே நமக்கு தெரியுது கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆனா என்ன சொன்னோம்? இந்த ஒயர் வந்து ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். அப்ப மேக்னெட்டா ஆக்ட் ஆன ஒயரை சுத்தி என்ன உருவாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். சரியா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது மேக்னெட்டா ஆக்ட் ஆகுதா? அப்ப இந்த மேக்னெட் மாதிரி தானே ஒயரு. அப்ப இதுக்கு ஒரு நார்த், இதுக்கு ஒரு சவுத் இருக்கும். சரியா? இப்ப இந்த மேக்னெட்டிக் நீட் என்ன பண்றோம் அப்படின்னா, பக்கத்துல கொண்டுட்டு வரும்போது அதுவும் நார்த்து சவுத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேம் போல் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து சம் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஓகேவா? அதே மாதிரி தான் ஆப்போசிட் போலா இருந்தாலும், அதாவது மேக்னெட்டிக் நீடில மாத்தி நம்ம வச்சாலும் ஆப்போசிட் போலா இருந்தாலும் அதை என்ன பண்ணும்? இந்த சைடு டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஏன்னா அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? அதனால டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஏன்னா நீடில் மட்டும்தான், காம்பஸோட நீடில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மூவ் பண்ண முடியும். ஒயர் மூவ் பண்ணாது இல்லையா? அதனால தான் காம்பஸ் நீடில டிஃப்ளெக்ஷன் காட்டுது. அதனால நார்த் சவுத் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் வந்து மாறுது. சரியா? இதுதான். current flow through the conducting wire create magnetic field. அதாவது current வந்து conducting wire வழியா போகும்போது magnetic field உருவாக்கும். So compass needle near the magnetic field shows deflection. பக்கத்துல compass needle போறதுனால ரெண்டும் மேக்னெட்டா இருக்கிறதுனால சேம் போலா இருந்தா அட்ராக்ட் பண்ணும், ஆப்போசிட் போலா இருந்தா ரிப்பல் பண்ணும். So அதனால some deflection compass needle காட்டுது. சரியா? ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட் number 7. Will the compass needle show deflection when the switch in the circuit shown by the figure is closed? அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா, காம்பஸ் நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டுமா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. when the switch in the circuit show by the figure, அதாவது இந்த சுவிட்ச் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காம்பஸ் நீடில் டிஃப்ளெக்ஷன் காட்டுமா? சொல்லுங்க. சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், காம்பஸ் நீடில் டிஃப்ளெக்ஷன் காட்டுமா? காட்டாது. ஏன் காட்டாது? இதுல எங்க சர்க்யூட்ல கரண்ட் சப்ளை இல்லையே, அப்புறம் எப்படி காம்பஸ் நீடில் காட்டும்? எங்க பேட்டரி இருக்கு? பேட்டரிங்கிறது இல்ல. அதனால காம்பஸ் நீடில் வந்து பேட்டரி இல்லாததுனால காம்பஸ் நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டாது. நோ டிஃப்ளெக்ஷன் would be seen, அதாவது சர்க்யூட் க்ளோஸ் ஆனாலும் டிஃப்ளெக்ஷன் காட்டாது. ஏன் அப்படின்னா there is no cell to generate current in the circuit. சர்க்யூட்ல கரண்ட்டை ஜெனரேட் பண்றதுக்கு எந்த பேட்டரியுமே இல்லை. அதனால சர்க்யூட்ல கரண்ட் வந்து பாஸ் ஆகல, அதனால டிஃப்ளெக்ஷன் காட்டாது. ஓகேவா? இது क्वेश्चन நம்பர் 7 ஓவர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.